இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டீனேஜர்ஸ் வந்து மொபைல் ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சொல்ல போகிறது வந்து கோவிட் இம்பேக்ட். ஸோ போஸ்ட் கோவிட் தான் இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மெயினாக டீனேஜர்ஸ் மத்தியில் இதோட வெல்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பாடி அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால இந்த ஆப்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது. எந்த வகையான சோஷியல் மீடியாவாக இருந்தாலும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணி அதில் வந்து மானிட்டர் பண்ண முடியுது. இது தவிர பேரண்ட்ஸ் சைடில் பார்க்கும்போது கண்டிப்பாக மொபைல் ஃபோனுன்றது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு எசென்ஷியல் நீட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஈவன் பேரண்ட்ஸ் கூட வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பாதிப்புகள் இருக்கனால டீனேஜர்ஸ் மத்தியில் ஃபோன் யூசேஜ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஏறக்குறைய 44% ஃபோன் யூசர்ஸ் வந்து அதுக்கு அடிக்டாகவே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இதற்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் என்னன்னு பார்க்கணும் நம்ம. அதை பார்க்கும்போது டோபமைன் எஃபெக்ட், அதாவது ஃபீல் குட் ஹார்மோன் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். இது வந்து அந்த ஷார்ட் டேர்மாக வந்து அந்த டோபமைன்ற ஹார்மோன் வந்து நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயங்கள் திருப்பி திருப்பி வருது டியூ டு யூஸ் ஆஃப் ஏஐ ஆல்கோரிதம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம பிரெயினை வந்து ப்ரோவோக் பண்ணுற மாதிரி, ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி, ஹாப்பியாக வச்சுக்கிற மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ரிலீஸ் ஆஃப் டோபமைன் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு ஹாப்பி ஃபீல்லையே நம்ம அந்த மொபைல் ஃபோனோட லீவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி லாங் டேர்மாக இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கிற போது கண்டிப்பாக இது பிரெயினே அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ் வந்து நமக்கு சொல்லுது. இது மட்டும் இல்லை, அந்த பொசிஷனிங்னால நெக் பெயின் வரலாம், ஃப்ரீக்வெண்ட் ஐ பிளிங்கிங் குறையிறனால கண்ணில் கூட சேஞ்சஸ் வரலாம். இது தவிர நிறைய கேசஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் ஆஃப்டர் ப்ரொலாங் மொபைல் ஃபோன் யூசேஜ். ஸோ ஷார்ட் டேர்மாக நம்ம என்ன யோசிக்கிறோம், இதனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஸ்லோலி வி கெட் டியூன் டு இட். அதனால் அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் த ஸ்க்ரீன் டைம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கணும். ஏன்னா ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது, லாங்கர் ஸ்லீப் ஆன்செட் வருது, ரொம்ப லோவர் டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப் வருது, ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது நிறைய பேருக்கு. டே டைம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே குறையுது. ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த மொபைல் ஃபோன் எக்ஸசிவ் யூஸ் தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நிறையாவே ஹெல்ப்ஃபுல் வேஸ் இருக்குது. வி ஆல் நோ தட் வி கெயின் நாலேஜ் த்ரூ மொபைல் ஃபோன்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் எந்த ஒரு விஷயத்தையும் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் மட்டுமே நம்ம டேக் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை வி கேன் லீவ் இட் பேக். ஸோ இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு டைம் செட் பண்ணி இந்த டைமில் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத செட் பண்ணலாம். ஒரு ரிமைண்டர் போட்டு இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஃபோன் ஃப்ரீ ஹவர்ஸ். இந்த பர்டிகுலர் டேயில் இந்த டைமில் நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், நம்மளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம். மூணாவது, ட்ராக் த ஸ்க்ரீன் டைம். எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறோம் மொபைலை அப்படின்றத நம்மளே ட்ராக் பண்ணலாம். ஸோ நோ ஃபோன் டே அப்படின்னு சொல்லி கூட நம்ம டேஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ஃபோன்லேருந்து நம்ம ரொம்பவே யூசேஜை குறைக்க முடியும். இது தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர், கிளாக், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது we are tempted to use it for more time. இந்த மாதிரி வேஸில் செல்ஃப் கண்ட்ரோல்டாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் பீயிங் ரொம்பவே நல்லாயிருக்கும்.